அவரே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள், அதிரடி ஆட்டங்கள், இதெல்லாம் இருக்க வேண்டாம், ரொம்ப கீப் குவைட். அதாவது கேட்டால் வந்து அவருடைய ஓப்பனிங்லேருந்து படத்தில் எப்படி அவர் இருக்கிறாரோ அதே தான் இயல்பாக. இந்த படம் வந்து யாரும் தேவையற்ற விளம்பரங்கள், பூஸ்ட் பண்ணுறது, இங்கே போய் கோல்டு காயின் கொடுக்குறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. இயல்பாக படம் வந்து அவருடைய நடிப்பே அந்த சாட்சி சார் இதுக்கு. ஸோ அதனுடைய விளைவு தான் கேட்டிங்கன்னா, இங்கே தேவையற்ற தியேட்டர்கள்கிட்ட அந்த ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் வந்து அவருக்கு இன்னும் சொல்லப்போனால் ரசிகர்கள் ஆர்வத்தில் பண்ணக்கூடிய அந்த பாலாபிஷேகம் இதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்காத விஷயம்தான். ஆனால் அதே சமயம் ரசிகருடைய உணர்வையும் மதிக்கணுன்றதுக்காக அவர் கடந்து போகிறார், அவ்வளோதான். இதில் அவர் எங்கே ஏற்பாடு பண்ணார்? அதெல்லாம் எவ்வளோக்கு நம்ம இதை அடிச்சோம்னா அப்போ தான் குட் பேட் அக்லிக்கு வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் நம்மக்கிட்ட பேச வருவாருன்றது நோக்கம். இதுதான், இதை நான் உடைச்சி சொல்கிறேன். இது வந்து இந்த லெசன் வந்து விஜய்க்கும் வந்து பொருத்தமாக இருக்குன்றது பொதுமக்கள் பார்வை, என் பார்வை இல்லை, பொதுமக்கள் பார்வை. சார், விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 5 நாட்கள் முடிஞ்சு இன்று தைப்பூசம், இன்றும் விடுமுறை. ஸோ எப்படி சார் இருக்குது வசூல் ரீதியாக? சார், இந்த 5 நாளில் சராசரியாக 1-2 வேணா அப்படி முன்ன பின்ன இருக்கலாம், 100 கோடி வசூலாயிருக்கு இந்த 5 நாளில். இது ஏதோ இந்த மற்றவங்க சொல்கிற மாதிரி இல்லை, இது கேட்டு விசாரித்து அதிகாரப்பூர்வமாக கேட்டு சொல்லக்கூடிய தகவல் கேட்டினா இந்த 5 நாட்கள் நிறைவடையும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து 1-2 வேணா முன்ன பின்னாடி இருக்கலாம், ஆனால் 100 கோடி வசூலாயிருக்கு. இது ஏதோ தயாரிப்பாளர்கிட்ட வந்து போகிற போக்கில் சொல்கிறதில்ல, இது வந்து கிட்டத்தட்ட தயாரிப்பாளர் பக்கத்தில் இருந்து அவங்க சார்பாக, தியேட்டர்கள் சார்பாக, விநியோகஸ்தர் சார்பாக வந்த தகவல் தான் நான் சொல்கிறேன். 100 கோடி ரூபாய் வசூல் இந்த 5 நாளில் மட்டும். சார், பெரும்பாலும் வந்து இந்த படத்துடைய காசுக்கு நடிகர்கள் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய பெரிய தேட்டர்லாம் போவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இவங்க வந்து பெருசாக அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. முதல் நாள் வந்தோட சரி, ஏன்னா இப்போ சின்ன சின்ன படங்கள்லாம் கூட முழுக்க முழுக்க அஜித் அவர்களுடைய கைட்லைன்ஸில் தான் இந்த ஒட்டுமொத்த நிர்வாகம், தயாரிப்பு நிர்வாகமாகட்டும், இயக்குனராகட்டும், எல்லாருமே அவரே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள், அதிரடி ஆட்டங்கள், இதெல்லாம் இருக்க வேண்டாம், ரொம்ப கீப் குவைட். அதாவது கேட்டால் வந்து அவருடைய ஓப்பனிங்லேருந்து படத்தில் எப்படி அவர் இருக்கிறாரோ அதே தான் இயல்பாக. இந்த படம் வந்து யாரும் தேவையற்ற விளம்பரங்கள், பூஸ்ட் பண்ணுறது, இங்கே போய் கோல்டு காயின் கொடுக்குறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. இயல்பாக படம் வந்து அவருடைய நடிப்பே அந்த சாட்சி சார் இதுக்கு. ரொம்ப நார்மலாக இருக்கணும்னு நினைக்கிறார் அவர். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? புகழோட தனக்கு கிடைக்கக்கூடிய புகழை கூட வந்து பார்த்திங்கன்னா அதை குறைச்சிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது பெரிய தியாக மனசு வேணும் அதுக்கு. அது வந்து இந்த விஷயத்தில் நான் வந்து அஜித் அவர்களை நான் பார்க்குறேன். ரொம்ப எளிமையாக அந்த படத்தில் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் இயல்புலையும் இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு, அது நல்லா தெரியுது. ஸோ அதனுடைய விளைவு தான் கேட்டிங்கன்னா, இங்கே தேவையற்ற தியேட்டர்கள்கிட்ட அந்த ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் வந்து அவருக்கு இன்னும் சொல்லப்போனால் ரசிகர்கள் ஆர்வத்தில் பண்ணக்கூடிய அந்த பாலாபிஷேகம் இதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்காத விஷயம்தான். ஆனால் அதே சமயம் ரசிகருடைய உணர்வையும் மதிக்கணுன்றதுக்காக அவர் கடந்து போகிறார், அவ்வளோதான். இதில் அவர் எங்கே ஏற்பாடு பண்ணார்? அவர் யாருக்கையாவது கோல்டு காயின் கொடுத்து நீங்கள் இதை விமர்சனம் பண்ணுங்கள், பாசிட்டிவாக பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? எந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாரு? யாரை, எந்த நடிகரை பயன்படுத்துகிறாரு? விஜய் நீங்கள் எடுத்துங்க, ரஜினி தலைவர்னு சொன்னவர் தான், சொன்னாரா இல்லையா? எத்தனை படத்தில் வந்து ரஜினியோட போஸ்டரை பார்த்துருப்பீங்க, ரஜினி சாரோட போஸ்டர், எம்ஜிஆரை பார்த்துருப்பீங்க. ஆனால் அஜித்தோட படத்தில் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் வந்து கேட்டால் எந்த நடிகரையும் அவர் வந்து காட்டவே மாட்டார். எந்த இடத்துலையும் அவர் ரஜினி அவர்கள் படத்தையோ எம்ஜிஆர் படத்தையோ வந்து அஜித்தோட படங்கள்லாம் பார்க்க முடியாது. அவர் அந்த மாதிரி புகழார முடியாது. யாராவது மீட் பண்ணோன்னா சீஃப் மினிஸ்டர் போய்ட்டு அந்த ப்ரோட்டோக்கால் படி அவர் போய் மீட் பண்ணுறதா இருக்கட்டும், அது கூட விளம்பரம் பெரிய அளவில் வராத அளவுக்கு பார்த்துப்பார். சார், சென்னையில் ஒரு பிரபல திரையரங்க உரிமையாளரே சொல்கிறாரு, இது அஜித் சாருக்கு மட்டும்தான் சாத்தியம், ஒர்க்கிங் டேல இந்த அளவுக்கு க்ரௌட் வர்றது அப்படின்னு. சார், அதுதான் நான் சொல்கிறேன் சார். இப்போ நான் உங்களுக்கு நாளைக்கு ஃபேமிலியோட டிக்கெட் போகணும். இன்றைக்கி தைப்பூசம், இன்றைக்கி எங்களுக்கு 6 டிக்கெட் வேணும். இல்லை சார், இப்போ ஒரு திரையரங்க உரிமையாளரே வந்து சொல்கிறாரு, படம் வந்து ஒர்க்கிங் டேல இந்த அளவுக்கு வந்து எந்த நடிகருமே நான் பார்த்தது இல்லை அப்படின்னு. ஆமாம், அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 காண்டமாக ஒரு 50 ஆண்டு காலம், ஒரு குறிப்பிட்ட நம்ம பேர் சொல்ல விரும்பல, ஒரு 50 ஆண்டு காலம் அவருக்கு சினிமா அனுபவம் இருக்குது. தியேட்டர் உரிமையாளராக ஒரு 40 வருஷமாக இருக்கிறாருன்னா அவரே சொல்கிறாருன்னு கேட்டேன், இது வரைக்கும் நான் இது மாதிரி பார்க்கவே இல்லை நான், ஏன்னா ஒர்க்கிங் டேல இவ்வளோ கலெக்ஷன் ஆகுறதுன்றது. ஏன்னா மக்கள்லாம் வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில சார். ஆர்ப்பரிக்குது மக்கள் கூட்டம். அதுவும் அவர் ஓப்பனிங்கில் வந்து ஒரு கார் டிக்கியை திறக்கிற அந்த காட்சி ரொம்ப எளிமையாக சாதாரணமாக தான் அது ஓப்பனிங்கே இருக்குது. அதுக்கே தேட்டர் வந்து அல்லோகலப்படுது, தெரியும்ல. தேட்டர் அதிருது சார். அவருடைய ஒரு காட்சிக்கும் படம் முழுக்க எல்லா ஃப்ரேம்லேயும் வந்து அஜித் இருக்கிறாரு.
ஆனால் ரொம்ப என்ன சொன்னேன், யதார்த்தம்னா அப்படி ஒரு யதார்த்தம் வந்து கேட்டால் வந்து ரியலிஸ்டிக்ன்றது வந்து இதுதான் சார் உண்மையிலே சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா சார், இப்போ வந்து அவ்வளோ பேர் வந்து பாசிட்டிவாக சொல்கிறாங்க, ஆனால் குறிப்பிட்ட ஒரு தரப்பு தான் இந்த படத்தை வந்து நெகட்டிவ் சார். அவங்களுக்கு வந்து சார் அதான் நான் சொன்னேன், அவங்க கேட்டது 5L, ஆனால் அவங்களுக்கு கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி தலையில் இருக்கிற 5M. அவ்வளோதான். எம்னா முடின்னு வச்சுங்க, அதுதான் அவங்களுக்கு வந்தது. அவங்க கேட்டது 5Lனா லட்சம், அது வரல. அதனால் இப்போ வந்து வன்மத்தை கொட்டி ஆகணுன்றது. அதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடித்தோம்னா அப்போ தான் குட் பேட் அக்லிக்கு வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் நம்மக்கிட்ட பேச வருவாருன்றது நோக்கம். இதுதான், இதை நான் உடச்சி சொல்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து மகிழ் திருமேனியை டீக்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் நம்மக்கிட்ட வருவார். இது பிஸ்மியோட பிளான். அப்போ தான் ஆதிக் ரவிச்சந்திரனை அவர் வந்து ரொம்ப நல்லவர், யார் இவன் சொல்லுவான் அந்த புறம் வந்தன. ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அவர் வந்து கமர்ஷியல் டைரக்டரு, மகிழ் திருமேனி தான் இன்றைக்கி அல்டிமேட் டைரக்டர். அந்த அளவுக்கு வந்து படத்தை வந்து மியூசிக் அந்த பயன்படுத்திக்கிறதா இருக்கட்டும் சார், எல்லாமே இயக்குனர்கிட்ட தான் சார் இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது, கேமரா சூப்பர். இது எல்லாமே யார் செலக்ட் பண்ணுறாங்க? டைரக்டர் தான், ப்ரொடியூசர் கிடையாது. அப்போ அவருக்கு தெரியுது இல்லை. ஸோ அதனால் வந்து வன்மத்தை கொட்டுறானுங்க சார். நல்ல மனுஷன் ஒரு நல்ல படத்தை கொடுக்குறாரு. அவர் ஆரம்பத்துலேருந்தே இவனுங்க வந்து பேசிகிட்டே இருந்தானுங்க. பத்தாவதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து பேசிகிட்டு இருந்தார். அவர் ஒரு குறிப்பிட்ட படத்தை சொல்லி நான் வந்து கேட்டால் ஒருமையில் பேசி, அவர்லாம் எப்படி தயாரிப்பாளராக இருந்தார்னு தெரில. சொல்கிறேன் நான், ஒரு படம் வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் இப்போ வெற்றி படம் தான் பேசியிருப்பீங்களா நான் கேட்குறேன். ஒரு படம் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா எவ்வளோ பேசுகிறீங்க? அந்த தயாரிப்பாளர் தான் பேசுகிறேன் நான். இந்த மாணிக்கம் நாராயணன் ஒருத்தர் பேசியிருக்காருல, ஒரு படம் தோல்வி அடைஞ்சால் நீங்கள் இப்போ வந்து அவ்வளோ மட்டமாக கீழே இறக்கி பேசுகிறீங்க. வெற்றி அடைஞ்சிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இயக்குனர் கூப்பிட்டு தூக்கி கொடுத்துட்ருப்பீங்களா? அது தப்பு சார், அந்த மாதிரி பேசவே கூடாது. ஒரு படைப்பாளி வந்து வெற்றி தோல்வி சகஜம். ஒரு படம் தோத்துச்சுன்னா உடனே வந்து நெகட்டிவாக பேசுவீங்களா மீடியாவில் வந்து உட்காந்துக்கிட்டு? சொல்லுங்கள். ஒரு தயாரிப்பாளர் அப்படி பேசலாமா? முதல்ல ரொம்ப தப்பு அது. இப்போ இந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு, இப்போ இந்த படம் விடாமுயற்சி வெற்றி தான், போய் இப்போ என்ன பண்ணுவீங்க? தப்பு இல்லை அது. குறிப்பாக வந்து இந்த திரைப்படத்தை குடும்ப பெண்களும் பெண் ரசிகளும் விரும்பி ரசிக்கிறாங்க சார். ஏன்னா அவ்வளோ கமெண்ட் வருது. காரணமே என்னென்னா, அஜித் வந்து ஒரு லெசன் எடுத்திருக்கார் அவர் ரசிகர்களுக்காக இருக்கட்டும், மக்கள் எல்லாருக்குமே. என்னென்னு கேட்டிங்கன்னா, மனைவி வந்து இயலாமைகள் சிலது இருந்தால் கூட, மகப்பேறு உட்பட, அதை வந்து நீங்கள் வந்து அவங்களோட நீங்கள் பாசமாக இருங்க அப்படி சொல்கிறது தான் அது. தன் மனைவிக்கு வந்து மகப்பேறு வாய்ப்பு இல்லைனால் கூட அந்த மனைவியோட நீங்கள் வந்து ஐக்கியமாக இருங்க, அதான் கேட்டால் பாசத்தோடு இருங்கன்னு சொல்கிறது தான் அந்த லெசன், அந்த பாடம். அதை வந்து ஒரு அட்வைஸாக பண்ணுறாரு படத்துலையே. இது வந்து அஜித்தோட இயல்பான கேரக்டர் தானே. அவருடைய மனைவியோட அவர் ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறாரு, பாசமாக இருக்கிறாரு. அதைத்தான் இந்த படத்தில் காட்டுறாரு. அதனால தான் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். கையல்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறதா இருக்கட்டும், அவர் கதறதா இருக்கட்டும், அந்த காட்சி ரொம்ப நல்லாயிருக்கும். எமோஷனல் காட்சியில் பின்னி எடுத்துருக்கிறாரு. அந்த நிஜத்தை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குன்ற நான். அந்த வகையில் அஜித் வந்து ஒரு ஏற்கனவே அவர் வந்து இயல்புலேயே வந்து ஷாலினியோட ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறாரு, மனைவியோட வந்து காதலோடு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் வரும்போது ரொம்ப அனுபவித்து உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்கிறாரு. அது ரசிகர்களுக்கு ஒரு பாடமாக இருக்குது. அப்போ அந்த ஃபேமிலி ஆடியன்ஸு வரணுமா இல்லையா? அந்த ஃபஸ்ட்டு வந்து 20 மினிட்ஸ் கூட பார்த்திங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க இழுக்கிற மாதிரி இருக்குது. அது யார் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ரசிகர்களில் யூத்துங்க சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ், அதாவது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை லைக் பண்ணுவாங்க. அதுதானே பேஸே படத்துக்கு. மனைவியோட ரொம்ப அவர் பிரியமாக இருக்கிறாரு. அதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா மனைவி கடத்தப்படும் போது அவர் வந்து அந்த ஏக்கத்தை எப்படி முகத்தில் வந்து வெளிப்படுத்துகிறாரு. அதுக்காக எவ்வளோ அடினாலும் வாங்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் கொடுத்தாலும் மனைவியை வந்து மீட்டெடுக்க முடியாத மாதிரி இறங்கி அடிக்கிறாரு. இதுதான் கரெக்ட். இந்த இடத்துல டைரக்டர் வந்து ரொம்ப வெரி கிளவர். இன்டர்வல் வரைக்கும் ஃபைட்டே இல்லாமல் கொண்டு போயிட்டு அதுக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து அவர் கொடுக்குற அந்த ஆக்ஷன் இருக்குல்ல, அது இந்த இடத்துல தான் வந்து மகிழ் திருமேனி சக்ஸஸாக இருக்குது. இதே நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காட்சி வச்சுருந்தால் கூட, ஒரு ஆக்ஷன் காட்சி இருந்தால் கூட கொஞ்சம் நீத்து போயிருக்கும். ஆனால் அந்த பெட்ரோல் பங்க் அந்த காட்சியில் வந்து கொஞ்சம் பரபரப்பு இருக்குது. அங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டண்ட்டு கூட வச்சுருக்க முடியும். ஆனால் அதை அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு. பெரும்பாலும் வந்து சார் இந்த வெளியில் வந்து பேட்டி கொடுக்குற எல்லாருமே மனைவியை உண்மையாக நேசிக்கிறவங்க தான் படம் பிடிக்கும், மனைவியை விட்டு வெளில ஓடினாலும் படம் பிடிக்காது. யாருக்கு நீங்கள் புரியுதுங்களா? அது ஒரு ரசிகரே சொன்னார், நம்ம சொல்லலை.
ஒரு ரசிகரே வந்து சொல்கிறாரு கேட்டிங்கன்னா வந்து ஏன் வந்து இவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் வலைபேச்சுக்கு பிடிக்கலன்னா அவங்களுக்கு வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும், விஜய் மாதிரி அஜித் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நான் அதை விரிவாக சொல்ல விரும்பலை. அதாவது கேட்டால் விஜய் வந்து மனைவியோடு வாழலை அப்படின்றது தான் அவங்க மறைமுகமாக சொல்கிறாங்க, நாம் சொல்லலை, அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்க என்ன. ஆனால் வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு பொது வெளியில் பேசுறது நல்லா இருக்காது. ஆனால் உண்மையிலே வந்து இதுதான் அடிப்படை காரணம் கேட்டால், இவர் மனைவியோடு வந்து ஐக்கியமாக மனைவி விட்டு பிரியக்கூடாது, மனைவியோட ஐக்கியமாக இருக்கணும், பாசமாக இருக்கணுன்றது தான் ஒரு லெசனாக எடுத்திருக்கிறாரு. இது வந்து இந்த லெசன் வந்து விஜய்க்கும் வந்து பொருத்தமாக இருக்குன்றது பொதுமக்கள் பார்வை, என் பார்வை இல்லை, பொதுமக்கள் பார்வை. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.